இன்றைய காலத்தில் சர்க்கரை நோய் என்பது மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனையாகிவிட்டது. பலர் இது வந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மருந்துதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் சரியான உணவு பழக்கம், மன அமைதி மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறை மாற்றங்களால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு உதவலாம் என்று மருத்துவர்களே கூறுகிறார்கள். நம் பாரம்பரிய சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் இதற்கு ஒரு மாற்று பாதையையும் காட்டுகின்றன. ரிவர்ஸ் என்ற வார்த்தையை விட கண்ட்ரோல் அண்ட் இம்ப்ரூவ் செய்வதே நம் முதல் இலக்காக இருக்க வேண்டும். இந்த வீடியோல சுகர் அதாங்க டயபெட்டிஸ் சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் 5 எளிய வழிகளை பார்க்கலாம். முதலாவது வெந்நீர் மருத்துவம். உணவுக்கு முன் 1 டம்ளர் வெந்நீர் அருந்த வேண்டும். இது வயிற்றை தயார்படுத்தும் முதல் படியாகும். இது கேட்பதற்கு மிகவும் எளிமையாக தோன்றலாம், ஆனால் இதன் அறிவியல் பின்னணி வியக்கத்தக்கது. டாக்டர்கள் பரிந்துரைக்கும் முதல் ரகசியமே சாப்பிடுவதற்கு சரியாக 5 நிமிடங்களுக்கு முன்பு 1 டம்ளர் இளஞ்சூடான வெந்நீர் குடிக்க வேண்டும் என்று. இது எப்படி வேலை செய்கிறது என்றால், பலரும் சாப்பிடுவதற்கு முன் தண்ணீர் குடிக்க கூடாது, செரிமானம் பாதிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இது இயற்கையான பசி கட்டுப்பாடாகும். சர்க்கரை நோயாளிகளின் மிக பெரிய எதிரி அடங்காத பசி. உணவுக்கு முன் வெந்நீர் குடிக்கும் போது அது வயிற்றின் ஒரு பகுதியை நிரப்புகிறது. இதனால் நம் மூளைக்கு வயிறு நிரம்பிவிட்டது என்ற சமிக்ஞை சீக்கிரமே செல்கிறது. விளைவு 5 இட்லி சாப்பிட்டால்தான் வயிறு நிரம்பும் என்ற நிலையில் இருப்பவர்கள் 3 இட்லி சாப்பிட்டாலே திருப்தி அடைவார்கள். இயற்கையாகவே உணவின் அளவு குறைகிறது. அடுத்ததாக அமிலத்தன்மை சமநிலையாகிறது. வயிற்றில் உள்ள தேவையற்ற அமிலங்களை இந்த வெந்நீர் நேர்த்து போக செய்கிறது. அதாங்க டைலூட்டாக உதவுது. இதனால் செரிமான மண்டலம் உணவை ஏற்க தயாராகிறது. 3வது வளர்ச்சிதை மாற்றம். வெந்நீர் உடலின் வெப்பநிலையை சற்று உயர்த்தி வளர்ச்சிதை மாற்றம் அதாங்க உடல் செயல்பாட்டை மெதுவாக தூண்டுகிறது. இதனால் மறைமுகமாக சர்க்கரையின் உயர்வை சமநிலைப்படுத்த உதவுகிறது. வெந்நீர் உணவின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. சிறிய பழக்கம்தான், ஆனால் பெரிய மாற்றத்தை தரும். 2வது வழி 3:3:1 உணவு முறை. 2வது ரகசியம் நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட எந்த விகிதத்தில் சாப்பிடுகிறோம் என்பதுதான். இதை டாக்டர்கள் 3:3:1 ஃபார்முலா என்கிறார்கள். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் முக்கியமானது எதை சாப்பிடுகிறோம் என்பதல்ல, எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான். 3:3:1 உணவு விகிதம் அதற்கான ஒரு எளிய கணிதம். உங்கள் தட்டில் இருக்கும் உணவை 7 பாகங்களாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் 3 பாகம் முழு தானியங்களாக இருக்க வேண்டும். அதாவது வரகரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, கம்பு, கேழ்வரகு, சாமை அல்லது முழு கோதுமை போன்றவைகள். இவை நார்ச்சத்து மற்றும் இயற்கை சத்துக்கள் அதிகம் கொண்டவை. இவை உடலில் மெதுவாக செறிந்து குளுக்கோஸ் மெதுவாக இரத்தத்தில் கலக்க உதவும். அதனால் திடீர் சர்க்கரை உயர்வு, சுகர் ஸ்பைக் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும். அடுத்த 3 பாகம் நார்ச்சத்து நிறைந்த காய்கறி மற்றும் கீரை வகைகளாக இருக்க வேண்டும். பாகற்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், முட்டைக்கோஸ், புடலங்காய், கீரை, கூட்டு, அவியல் போன்றவை இதில் சேரலாம். இந்த நார்ச்சத்து குடலில் ஒரு தடுப்பு போல செயல்பட்டு உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் இரத்தத்தில் மிக வேகமாக கலக்காமல் தடுக்கிறது. இதனால் உணவுக்கு பிறகு சர்க்கரை அளவு மெதுவாக மட்டுமே உயரும். மேலும் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் திருப்தி தரும். மீதமுள்ள 1 பாகம் மட்டுமே மாவாக அரைத்து செய்யப்பட்ட உணவுகளாக இருக்க வேண்டும். உதாரணமாக இட்லி, தோசை அல்லது வெள்ளை அரிசி அதிக அளவு கொண்ட உணவு. இவை மென்மையானவை என்பதால் உடலில் விரைவாக குளுக்கோஸாக மாறும். அதனால் இவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டியதில்லை, ஆனால் அளவை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். அதிகமாக எடுத்தால் திடீர் சர்க்கரை உயர்வு ஏற்படும். குறைந்த அளவில் எடுத்தால் உடல் சீராக சமநிலையில் இருக்கும். இந்த 3:3:1 சமநிலையை பின்பற்றும் போது என்ன நடக்கும் என்றால், முதலில் அதிக உணவு சாப்பிடும் பழக்கம் குறையும். 2வது இன்சுலின் மீது வரும் அழுத்தம் குறையும். 3வது உணவுக்கு பிறகு 1-2 மணி நேரத்தில் சர்க்கரை திடீரென 220-250 வரை உயராமல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். நீண்ட காலமாக இதை தொடர்ந்து பின்பற்றினால் HbA1c அளவும் மெதுவாக குறைய உதவலாம். உடல் எடையும் கட்டுப்பாட்டுக்கு வரும்.
அதாவது 3:3:1 என்பது ஒரு டயட் அல்ல, அது தட்டில் இருக்கும் சமநிலையை சரி செய்யும் ஒரு எளிய முறையாகும். முழு தானியம், அதிக நார்ச்சத்து, குறைந்த அளவு மாவுச்சத்து, இந்த மூன்றின் சரியான விகிதமே சர்க்கரை கட்டுப்பாட்டின் ரகசியம். உங்கள் தட்டில் இந்த சமநிலையை கொண்டு வந்தால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவில் மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த 3:3:1 விகிதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சர்க்கரை அளவு கிடுகிடுகிடுவென குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். மூன்றாவதான வழி, உணவுக்கு பின் ஓய்வு. செரிமானத்திற்கான அமைதி நேரம். இது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கலாம். சாப்பிட்டவுடன் நடந்தால் சுகர் குறையும் என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டாக்டர்கள் பொதுவாக சொல்வது என்னவென்றால், சாப்பிட்ட பிறகு அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுப்பது, உடனே கடுமையான வேலை அல்லது மன அழுத்த செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது என்கிறார்கள். ஏன் ஓய்வெடுக்க வேண்டும்? நாம் அவசரமாக சாப்பிட்டுவிட்டு உடனே வேலைக்கு ஓடும் போது நம் உடலில் கார்டிசோல், அதாங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறது. இது கல்லீரலை தூண்டி ரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்க செய்கிறது. சாப்பிட்டவுடன் சிறிது நேரம் அமர்ந்தாலோ அல்லது படுத்தாலோ தூங்க வேண்டிய அவசியமில்லை, ஓய்வெடுத்தால் போதும். உடல் பாராசிம்பத்தெட்டிக் நிலைக்கு செல்கிறது. இது இன்சுலின் வேலையை சுலபமாக்குகிறது. காலை உணவுக்கு பின் ஒரு ஓய்வு, மதிய உணவுக்கு பின் ஒரு குட்டி தூக்கம், இரவு உணவுக்கு பின் ஒரு சின்ன இடைவேளை. இது சர்க்கரையை மட்டுமல்ல, இரத்த கொதிப்பையும் குறைக்கும். நான்காவது வழி, தவிடு, ரைஸ் பிரான். அதாவது நாம் மறந்த பொக்கிஷம் அந்த தவிடு. அது உமி அல்ல, உயிர் சத்து. நெல்லிலிருந்து அரிசியை பிரிக்கும் போது இடையில் இருக்கும் பழுப்பு நிற படலம்தான் தவிடு. இன்று நாம் பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசியை சாப்பிட்டுவிட்டு சத்து மிகுந்த தவிட்டை மாடுகளுக்கு கொடுக்கிறோம். ஆமா, தவிடு ஏன் சிறந்தது? இதில் அபரிமிதமான நார்ச்சத்து, ஃபைபர் உள்ளது. காமா ஒரைசனால் சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் கெட்ட கொழுப்பை கரைக்கவும் உதவும் ஒரு அற்புதமான மூலப்பொருளாகும். ஓகே, எப்படி சாப்பிடுவது? சுத்தமான தவிடு அல்லது தவிடு பொடியை, ரைஸ் பிரான் பவுடரை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு அரை டீஸ்பூன் தவிட்டை எடுத்து வெந்நீரில் கலந்து ஒரு மூலிகை தேநீர் போல குடிக்கலாம் அல்லது உணவில் கலந்தும் சாப்பிடலாம். இது சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும் வேகத்தை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்த உதவலாம். தவிடு நார்ச்சத்து நிறைந்ததால் உணவுக்கு பிறகு சர்க்கரை இரத்தத்தில் வேகமாக உயராமல் இருக்க உதவலாம். ஆனால் இது சர்க்கரை நோயை குணப்படுத்தும் மருந்து அல்ல. ஏற்கனவே மருந்து எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்ட பிறகே இதை பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவது, ரொம்ப எளிமையான வழி, ஆனா எல்லாராலையும் செய்ய முடியாம டைம் இல்லைன்னு சொல்ற ஒரு வழி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரிப்பு சிகிச்சை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் மகிழ்ச்சியாக இருப்பதே. மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், மனிதனால் மட்டுமே சிரிக்க முடியும். ஆனால் இன்று நாம் அந்த சிரிப்பையே மறந்துவிட்டோம் என்கிறார்கள் மருத்துவர்கள். மனக்கவலை, இறுக்கம் மற்றும் தனிமை ஆகியவை உடலில் நோயை வளர்க்கும் காரணிகள். நீங்கள் வாய்விட்டு சிரிக்கும் போது உடலில் எண்டோர்பின்களை சுரக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைக்கிறது. மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு மறைமுகமாக உதவுகிறது. டிவியில் வரும் நகைச்சுவை காட்சிகளை பார்த்தாவது சிரியுங்கள். குடும்பத்தோடு அமர்ந்து பேசி மகிழுங்கள். மகிழ்ச்சியே சிறந்த மருந்தாகும். அடடா, சர்க்கரை நோய் வந்து விட்டது, இனி அவ்வளவுதான் என்று நினைக்க வேண்டாம். சிறிய மாற்றங்கள். உணவுக்கு முன் வெந்நீர், 3:3:1 உணவு விகிதம், உணவுக்கு பின் சிறிய ஓய்வு, அதிக நார்ச்சத்து உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியோடு வாழுதல், இவையெல்லாம் சேர்ந்து உங்கள் உடலை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும். சர்க்கரை நோய் ஒரு தீர்ப்பல்ல, அது ஒரு எச்சரிக்கை. சர்க்கரை நோய் என்பது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற தீர்ப்பல்ல, அது உடல் கொடுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏதோ தவறு நடக்கிறது என்று உடல் முன்கூட்டியே சிக்னல் கொடுக்கிறது. கவனிக்காமல் விட்டால் அது நுரையீரல், கல்லீரல், இதயம், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உண்டு. ஆனால் சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, மன அழுத்த கட்டுப்பாடு மற்றும் மருத்துவ ஆலோசனை ஆகியவற்றை கரெக்டா பின்பற்றினால் இந்த எச்சரிக்கையை ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் நம்மை பயமுறுத்த வரவில்லை, விழித்தெழச் சொல்ல வந்திருக்கிறது.
ஆகவே இன்றே மாற்றத்தை தொடங்குங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான் உள்ளது. இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்தும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டுமே. இது எந்த விதத்திலும் மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக அல்ல. சர்க்கரை நோய்க்கு மருந்து ஏற்கனவே எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் மருந்துகளை திடீரென குறைக்கவோ நிறுத்தவோ கூடாது. அப்படி செய்வது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். உணவு அல்லது வாழ்க்கை முறையில் எந்த மாற்றமும் செய்யும் முன் உங்கள் மருத்துவரின் ஆலோசனை கட்டாயம் பெற வேண்டும். ஆகவே மருத்துவர் ஆலோசனையின்றி எந்த மாற்றமும் செய்யாதீர்கள்.